சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் பம்பையின் பாலா சரணம் சரணம் பந்தளவேந்தே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 3ஆம் நாள் 19/9/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாசிரியராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து சிவன் ஆலயங்களிலே தட்சணாமூர்த்தியை மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்யலாம். நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டு சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது இந்த புரட்டாதி மாதத்திலே மகாலய பட்சம் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மகாலய பட்சம் நேற்றைய தினம் ஆரம்பமானது. இன்று 2வது நாள். இந்த 15 திதிகளிலுமே தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். அல்லது அந்த 15 திதிகளிலே நாம் யாருக்கு இந்த மாலைய சிரார்த்தம் செய்ய போகிறோமோ அவர்களுடைய திதி தெரிந்தால் அந்த திதியிலே இப்போ நமக்கு அப்பா இல்லை அல்லது அம்மா இல்லை என்று எண்ணுகின்றவர்கள் அப்பா சிவபதம் அடைந்த திதி, இந்த 15 திதிகள் ஏதோ ஒரு திதியிலே தான் அவர்களும் இறைபதம் அடைந்திருப்பார்கள். அந்த திதியிலே விரதம் இருந்து தர்ப்பணம் செய்து சிரார்த்தங்கள் செய்து வழிபாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும். அவ்வாறு அந்த ஒரு நாள் தான் நாம் செய்ய போகிறோம் என்றால் மறைந்த பிதர்களுடைய புகைப்படங்களெல்லாம் எடுத்து வைத்து மஞ்சள் தண்ணியினாலே துடைத்து விபூதி குறை வைத்து சந்தன திலகமிட்டு மலர் மாலை சாத்தி வெற்றிலை பழம் பாக்கு போன்ற நிவேதனங்களெல்லாம் வைத்து படையல் படைத்து பிரார்த்தனைகள் செய்து இளநீர் எடுத்து வைத்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்காட்டி அங்கே புரோகிதரை அழைத்து புண்ணியாபாதனம் செய்யப்பட்டு இந்த அரிசி மாவிலே அல்லது பச்சை அரிசியிலே உருண்டையாக செய்து இந்த பிதர்களுக்குரிய பிண்டங்கள் தர்ப்பணம் செய்வதற்கு வைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணங்கள் செய்து கொள்வது. அவ்வாறு நமக்கு அந்த திதியும் முடியவில்லையாயிருந்தால் 21ஆம் நாள் சனிக்கிழமை அன்று இந்த மகாபரணி நட்சத்திரம் மகாபரணி அன்றைய தினம் செய்வது ஒரு சிறப்பு. நமக்கு அதுவும் முடியவில்லை. 23ஆம் திகதி திங்கட்கிழமை அன்று சஷ்டி, கபில சஷ்டி, அந்த சஷ்டியிலே செய்து கொள்ளலாம். அல்லது 25ஆம் தேதி புதன்கிழமை மத்திய அஷ்டமி. இவ்வாறு இந்த சிறப்பான பிதிர்களுக்குரிய சிறப்பு நாட்கள் அவற்றிலாவது நாம் செய்து கொள்ளலாம். அதுவும் முடியாதவர்கள் ஏகாதசியை செய்து கொள்ளலாம். இதுவுமே நமக்கு முடியாதென்றால் அமாவாசை மகாலய பட்சம் நிறைவு நாளிலாவது
இந்த தர்ப்பணங்கள் சிராத்தங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு இன்றைய தினம் சிலாபம் நாத்தாண்டி பூர்ணாபுஷ்கலா சமேத கரிகபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்தினுடைய மண்டலாபிஷேக பூஜையினுடைய பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாகி யாக பூஜைகள் நடைபெற்று நாளைய தினம் நவோத்திர சகசிர மகா சங்காபிஷேகம் 1009 சங்குகளினாலே மகா சங்காபிஷேகம் நடைபெற்று மாலை சுவாமி வீதி உலா வந்து அடியவர்களுக்கு அருளாட்சி கொடுக்கின்றதாகிய நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுகளில் கலந்து இறையோடை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த மங்களான் சந்து சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஒருமுறை இயேசு காணிக்கப்பட்டியிலே பலர் காணிக்கை போடுவதை அவதானித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு ஏழை கைம்பெண் 2 செப்பு காசுகளை போடுகின்றாள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகின்றார், இவள் எல்லோரிலும் பார்க்க அதிகமாக போட்டிருக்கின்றார் என்று. ஏனென்று சொன்னால் தன்னுடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்தையுமே அவள் காணிக்கையாக போட்டுவிட்டாள் என்று. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எவ்வளவு போடுதல் எவ்வளவு கொடுக்கின்றோம், கொடுப்பது கடினமாக இருக்கலாம், அதுவும் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து தேடிய சொத்துக்களை பகிர்ந்து அளித்தல், எங்களுடைய சொந்த ஊதியத்திலே இருந்து ஒரு தொகையை இல்லாதவர்களுக்கு ஏழையர்களுக்கு பொது நன்மைக்காக கொடுப்பது என்பது கடினமான காரியம். ஆனால் இந்த ஏழை கைம்பெண்ணினுடைய கொடுத்தலை பற்றி இயேசு குறிப்பிடுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், நாம் தாராள சிந்தையோடு கொடுக்க வேண்டும், நல்ல மனதோடு கொடுக்க வேண்டும். நாம் இந்த துன்ப துயரங்களை உணர்ந்து அங்கு நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று. ஒருமுறை அன்னை தெரேசாள் அவள் மிகவும் செல்வந்தர்களாக இருந்த கூட்டத்தினருக்கு தன்னுடைய பணிகள் பற்றி பேசிய பொழுது அவர்கள் கேட்டார்கள், எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவை என்று. அவர் சொன்னார், அன்னை தெரேசாள் சொன்னார், நீங்கள் முதலில் உங்களுடைய குடும்பத்திற்கு சென்று அங்கு உங்களுடைய மனைவி, கணவன், பிள்ளைகள், உறவுகள் இவர்களுக்கு உங்களுடைய நேரத்தையும் அன்பையும் பகிர்தலையும் ஏற்றுக்கொள்ளுதலையும் மன்னித்தலையும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி. அதாவது பணம் முக்கியம் அல்ல, உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் தாராள சிந்தையோடு இருங்கள். அப்பொழுது நல்ல குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படும், மனித நேயங்கள் வளர்க்கப்படும், இறைவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் உருமாற்றம் பெறுவோம் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வெறுமனே நாங்கள் எவ்வளவு தொகை பணத்தை, எல்லோரும் பணக்காரர்களாக இருந்தார்கள், அவர்கள் செக் எழுதி கொடுக்கலாம், எத்தனை $1000 பெறுமதியான செக் அவர்களுக்கு கொடுக்க விருப்பமாக இருந்தார்கள். ஆனால் அவர் சொன்னால், முதல் இந்த கொடுக்கின்ற மனம் வந்து உங்களுடைய இல்லங்களிலே உதயமாக வேண்டும் என்று. என்றால் கொடுப்பவர்கள் நல்லவர்கள், ஆனால் எங்களில் பலர் கொடுக்கின்ற பொழுது எங்களுக்கு பெருமை சேர்ப்பதற்காக, எங்களுடைய பெயரை பொறிப்பதற்காக, எங்களுடைய செல்வாக்கை அதிகரிப்பதற்காக, எங்களுடைய தற்பெருமைக்காக நாங்கள் கொடுக்கலாம். இன்னுமொரு இடத்திலே அன்னை தெரேசாள் அவள் நடத்திய அந்த ஏழைகளுக்கு உணவளிக்கின்ற அந்த இடத்திலே நாங்கள் எவ்வளவு பணம் கொடுக்க முடியும் என்று கேட்ட பொழுது, எனக்கு பணம் வேண்டாம்,
நீங்கள் இங்கு பணியாளர்களாக வருவீர்களா என்று, வாலண்டியர்ஸ், நீங்களாகவே வந்து சில சேவைகளை செய்ய முடியுமா? அதாவது கொடுப்பது வெறுமனே பணம் தான் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி, எங்களுடைய முயற்சிகளை, எங்களுடைய உழைப்பை, எங்களுடைய அக்கறையை நாங்கள் கொடுப்பது என்பது உண்மையாகவே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து வர வேண்டும். அதனாலே கொடுத்தல் என்பது, பகிர்ந்து அளித்தல் என்பது வெறுமனே பணம் மட்டுமல்ல. பணம் இல்லாதவர்களும் ஏராளமாக கொடுக்கலாம். பணம் இல்லாதவர்கள் ஏராளமாக கொடுக்கலாம். தங்களுடைய நேரத்தை, அன்பான வார்த்தையை, ஆறுதல் நிறைந்த அவர்களுடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம், இந்த ஏழையர்கள், துன்பப்பட்டவர்கள், நோயாளர்களை சந்திக்க செல்லுவது, நாங்களே ஏராளமான நேரத்தை இந்த பல்வேறு விடயங்களிலே உல்லாசமாக இருப்பதற்காக இனிமையாக நாங்கள் எங்களுடைய கம்ப்யூட்டர்களிலும் எங்களுடைய டெலிஃபோன்களிலும் நாங்கள் செலவு செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ப்ரெஷஸ் டைம், எங்களுடைய மிகவும் முக்கியமான பொக்ஷமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தை, நேரமில்லை என்று சொல்லாமல் நேரத்தை நாங்கள் எங்களோடு வாழுகின்றவர்களுக்கு எங்களுடைய தாராள சிந்தையின் நிமித்தம் கொடுப்பது மேலான கொடையாகும். இத்தகைய மனநிலையை இறைவன் எங்கள் ஒருவருக்கும் தர வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து இந்த நாளிலே சிறப்பான முறையிலே அருள் வேண்டுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகளில் ஒன்று நாவன்மை ஆகும். இந்த நாவின் மூலமாக மனிதன் உண்மை பேசுகிறான், இன்னும் ஒன்று பொய் பேசுகிறான். உண்மை பேசக்கூடியவர்கள் உண்மையாளர்கள் என சமூகத்திலே மதிக்கப்படுகிறார்கள். பொய் பேசக்கூடியவர்கள் சமூகத்திலே பொய்யர்கள் என அடையாளமிடப்படுகிறார்கள். எனவே நம்முடைய நாவன்மையை 4 மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்தில் நாம் பயனளிக்கக்கூடிய ஒரு நாவாக நம்முடைய நாவை நாம் இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் காலை நேரத்தில் இறைவனிடத்தில் இப்படி ஒரு அருமையான பிரார்த்தனையை கேட்பார்கள். இறைவா, பயனளிக்கக்கூடிய நல்லறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். எனக்கும் அது பயனளிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக அந்த அறிவை நான் உன்னிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பயனளிக்கக்கூடிய நல்ல அறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று கேட்பார்கள். இரண்டாவதாக, உன்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியதாக என்னுடைய நாவன்மையை தருவாயாக என இறைவனிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக 2 முக்கியமான வார்த்தைகளை சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய வளமையை பெற்றிருந்தார்கள் என்றால், இந்த 2லும் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் இன்று பல பிரச்சனைகளுக்கு காரணமே மனிதன் பேசுகின்ற பேச்சுக்கள் தான். உண்மைக்கு பதிலாக பொய் பேசுவதும், புறம் பேசுவதும், மனித உள்ளங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு கோள் சொல்லுவதும், இழிவான, கேவலமான, அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதிலேயே இன்று மனிதன் தன்னுடைய நாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நாவுக்கு ஓய்வென்பதே இல்லைதானே. மனிதன் எவ்வளவுதான் நோய்வாய்ப்பட்டு சோர்வடைந்து அவன் களைப்படைந்து ஒரு மூலையிலே உறங்கினாலும் மனிதனுடைய நாவு இப்போது பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. அதற்கென்று ஒரு ஓய்வு என்பது கிடையாது. யோசித்து பேச வேண்டும், பேசியதற்கு பிறகு யோசிக்கக்கூடாது. மனிதனுடைய தரம் பார்த்து பேச வேண்டும். பேசுகின்ற நேரத்திலே கண்ணியமான வார்த்தைகளை, கனிவான வார்த்தைகளை கொண்டு இந்த நாவை கொண்டு நாம் பேசிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய உடம்பில் 2 உறுப்புக்கள் இருக்கிறது. அந்த 2 உறுப்புக்களையும் அவன் பாதுகாத்து கொண்டால் அவனுக்கு சுவர்க்கத்தை பெற்று கொடுப்பது என் மீது கடமை என்று முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள்.
அந்த 2 உறுப்புகளில் ஒன்று மனிதனுடைய நாவு, இன்னும் ஒரு உறுப்பு மனிதனுடைய மர்மஸ்தானம். இந்த 2 உறுப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவைகளை அனுமதி அளிக்காத விதத்தில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு நரகிலும் வேதனை இருக்கிறது, உலகத்திலும் இழிவு இருக்கிறது என்பதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆக மனிதனுடைய நாவு என்பது இறைவன் தந்த ஒரு அருளாகும். உலகத்தில் எத்தனையோ பல மக்களை பார்க்கிறோம். நாவிருக்கின்றவர்களெல்லாம் பேசுகின்றார்களா? இல்லையே. ஆக இறைவன் நமது நாவை நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய நாவாக நமது நாவன்மையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்திலே பயனுள்ள பல அம்சங்களை பேசக்கூடியவர் நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய அசிங்கங்களை பேசுவதை கொண்டு நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. சிரிக்கின்ற மக்களை அளவைக்கின்ற அளவுக்கு நம்முடைய நாவன்மையை நாம் பாவித்து விடக்கூடாது. சமூகத்தில் எத்தனை பல மக்கள் இன்று குழப்பத்திலும் கண்ணீரிலும் இருக்கிறார்கள். அத்தனைக்கும் அடிப்படை காரணம் மனிதனுடைய நாவாகத்தானே அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான ஒரு மனிதன் அல்லது உண்மையான ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவினால், தன்னுடைய கரத்தினால், தன்னுடைய செயலினால் மற்றவர்களுக்கு இடையூறு கொடுக்காதவனே உண்மையான முஸ்லீம் என்று ஒரு முஸ்லீமுக்குரிய அடையாளத்தை, இலக்கணத்தை இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய அயலவர்களில், எங்களுடைய மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதர்களில் சிறந்தவர் அயலவர்களோடு நல்லுறவை பேணக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இன்று பார்த்தால் நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய அயல் வீட்டுக்காரர்களுக்கு கூட இடையூறு தருகின்ற அளவுக்கு சத்தமிட்டு பேசுகின்ற மக்களை பார்க்கிறோம். சத்தமாக சிரிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். வீடுகளில் மட்டுமல்ல, பொது பயணங்களில் கூட, புகையிரத பயணங்கள், பேருந்துகளில், பொதுவான இடங்களில் இருக்கின்ற நேரத்தில் கூட மற்றவர்களுக்கு இடையூறு தருகின்ற விதத்திலே சத்தமாக சிரிப்பதிலும் சத்தமாக பேசுவதிலும் தங்களுடைய நாவன்மையை மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாவு என்பது இறைவனிடத்தில் எங்களுக்காக நல்ல சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக, அருளாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. அந்த நாவை நல்ல முறையில் பயன்படுத்தி ஈடேற்றம் பெறுவோமாக. மக்கள் மனங்களை நமக்கென்று ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.